ஃபீனிக்ஸ் பறவை போல் மீண்டு வரப்போகும் மீனராசி அன்பர்களே, இந்த ராகு கேது பயிற்சி நடக்க போகிற யோக பலன்கள் என்னென்ன, ராசியில் வர சனி பகவான் என்ன செய்ய போகிறார் அப்படிங்க பிரித்து தெல்ல தெளிவாக பார்த்துரும். பொதுவாக அந்த ராகு கேதுனால எவ்வளோ அற்புதம் இருக்குதுங்களா. அப்போ பொதுவாக பொருளாதார ரீதியாக என்ன, திருமண ரீதியாக செல்வ செழிப்புகள் என்ன, சொத்து சோகங்கள் என்ன அப்படின்னு தெளிவாக பார்ப்போம். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். பொதுவாக இந்த ராகு கேது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அஸ்ட்ரானமிக்கலாக இல்லை. இது பார்த்திங்கன்னா சாயா கிரகம்னு சொல்கிறது. ஏன்னா சூரியன் வட்டப்பாதையும் சந்திரன் வட்டப்பாதையும் வெட்டுகின்ற 2 புள்ளிகள் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. அந்த புள்ளியில் என்றைக்கு சூரியனோ சந்திரனோ பயணிக்குதோ அன்றைக்கி கிரகணங்கள் ஏற்படுது. அப்போ ஒரு பாயிண்ட்டு சூரியன் சந்திரனை மறைக்கிற அளவுக்கு இருக்கிற இடத்த அந்த புள்ளி உங்கள் ஜாதகத்தில் குறிப்பிட்ட இடத்துல பயணிக்கும் போது என்னென்ன யோகத்தை கொடுக்கும். அது உங்களுக்கு நல்லது செய்ய தயாராக இருந்துட்டால் எவ்வளோ நல்லது நடக்கும், அதே கெடுதல் செய்ய இருந்தால் அப்படியெல்லாம் தெளிவாக பார்த்துருவோம். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் முழுசாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரைட். உங்களுக்கு முதல் நான் சொல்ல போகிற விஷயங்கள் இதில் என்ன பார்த்திங்கன்னா, உங்களுக்கு தொழில் ரீதியாக வளர்ச்சியை கொடுக்க வல்லது. பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் எக்ஸ்பேன்ஷன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதுதான். உங்கள் ராசியில் சனி பகவான் தொழிலை விருத்தி பண்ணுறாங்கிறார், உடல் உழைப்பு செய்யணுங்கிறார். 12ஆம் இடத்துல இருக்கிற ராகு, 6இல் இருக்கிற கேது பகவான் வேகப்படுத்து, முன்னேற்றம் பண்ணு, புதுசாக கற்றுக்கன்னு சொல்லி வரார். 10ஆம் இடத்த குரு பார்க்குது. அப்போ புது முயற்சிகள் தொழில் ரீதியாக கர்ம ரீதியாக செய்ய வேண்டிய அம்சம் உண்டு. இப்போ பிஸ்னஸ் ரீதியாக என்ன பண்ணாலும் சக்ஸஸ் ஆகும். வேகப்படுத்தி செய்யணும், கற்றுக்கிட்டு செய்கிற மாதிரி இருக்குங்க. அதாங்க. அப்போ நீங்களே முதலாளி, நீங்களே வேலையாட்களாக நினச்சி புதுசாக கற்றுக்கங்க. பயணங்கள் அதிகமாக இருக்குது. இப்போ தான் வெளிநாடாக இருக்கலாம், வெளியூராக இருக்கலாம், அடிக்கடி பயணங்கள் இருக்கும். சார் நானே வேலைக்கு செய்கிறேன், நானே ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னு நானேங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் நினச்சி பார்த்தா உங்கள் குடும்பம் ஹாப்பியாக இருக்குங்க. உங்கள் உழைப்பு உங்களது எல்லாமே குடும்பத்துக்காக இருக்கிற காலகட்டம். இப்போ இந்த நேரத்தில் ஒரு சில முக்கிய முடிவுகள், முக்கிய விஷயங்கள் தொழில் ரீதியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னா உங்கள் பேரில் போடுறதுக்கு பதிலாக உங்கள் குடும்ப பார்ட்னரில் யார் ஜாதகம் நல்லா இருக்கு அவங்க பேரில் போட்டு பண்ண சொல்லிடுவேன். அப்போ அந்த மாதிரி டிசிஷன் எடுக்கணும். ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் ரீதியாக விருத்திப்படுத்துங்க. புது ஐடியாஸுகள் கிடைக்கும், டெவலப் பண்ணிக்கோங்க. இப்போ மைண்டில் என்னென்னா அந்த வீடு இடம் ஏதோ ஒன்று வாங்கணும், சொத்து சுகம் வாங்கணுன்னு இருக்கும். பொதுவாக கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டிய காலகட்டம். ஜென்ம சனியாக இருக்குது. ஒரு சிலருக்கு யோகத்தை கொடுத்துருது. இப்போ ஜாதக ரீதியாக வாங்குகிற வீடு கரெக்டாக இருக்குமா, என்ன டைரக்ஷனில் இருக்கும், இந்த தசாபத்தியில் வாங்கலாமா, இது லாங் டேர்மாக வாங்க வைக்கிறதா, ஷார்ட் டேர்மாக இருக்குதா, அந்த இடத்துல பிரச்சனையை கொடுத்துருமாங்கிறது பல விஷயத்தை யோசித்து பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ ஒரு அஸ்ட்ராலஜர் ஒப்பீனியன் வாங்கிட்டு பண்ணணும். பொதுவாக இந்த வீடு இடம் வண்டி இதுவே தான் இருக்கும். சரி, வேலையை பற்றி பார்ப்போம். வேலையில் விருத்தியாக இருக்குங்க. வேலை செய்கிற இடத்துல ஒரு மாறுதல் ஏற்படுது. இப்போ ஒருத்தர் ஒரு குறிப்பிட்ட கம்பெனியில் வேலைக்கு ஒரு மேனேஜராக போஸ்டிங் வாங்கியிருந்தார். அவருக்கு அந்த ஹோட்டல் ரிலேட்டடான பிஸ்னஸ் தான், அதில் நல்லா பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் அந்த அதே இதில் இருக்க அதே கம்பெனி ப்ராடக்ட்டு வேறு டிவிஷனுக்கு மாற்றிட்டாங்க. ஹோட்டலில் இருந்தவர் இப்போ வேறு ஒரு இதில் சேல்ஸ் இதில் அதில் மேனேஜராக போயிட்டார். அப்போ அதே இதுதான், அந்த டிவிஷனே மாறிடுச்சு பாருங்கள். அது மாதிரி ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படும். அப்படி மாறினா வேலை சேஃப்னு அர்த்தம். இப்போ தான் வெளிநாடு சம்மந்தப்பட்டது வேலை ரீதியான மாற்றங்கள் நிறைய விஷயங்கள் நடக்கும். இது வளர்ச்சியை கொடுக்கும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா உடலில் கொஞ்சம் சோம்பலாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ தான் வீட்டில் சோம்பேறின்னு சொல்லுவாங்க, வேலை செய்கிற பக்கம் கடின உழைப்பாக இருக்கும், சுறுசுறுப்பும்பாங்க. 2 எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். தூக்கம் கொஞ்சம் குறைவாக இருக்குங்க. இப்போ பார்த்தா கனவு சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் ரொம்ப கஷ்டம்னா உடல் ரெஸ்ட் எடுக்கிறது பெட்டராக இருக்கும். ஆக மொத்தம் வேலை பெட்டர், ஒர்க்கு பெட்டர், சூப்பராக இருக்கும். மாணவர்களுக்கு தான் யோகமான காலகட்டங்கள். மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்கிறது, வெளியூர் சென்றது, புது முயற்சிகள் சக்ஸஸ் ஆகிறது, காம்படிட்டிவ் எக்ஸாம் நல்லபடியாக எழுதுவாங்க. இந்த நேரத்தில் எழுதி பார்த்து வெற்றி பெறுவாங்க. இப்போ என்னென்னா ஹாஸ்டல் தங்கி படிக்கிறது, வீட்டில் தங்கி படிக்க விடாது. ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறது, இல்லை ஒரு எக்ஸ்ட்ரா கோச்சிங் கிளாஸ் போய் படிக்கிறது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த நீட் எக்ஸாமில் கோச்சிங் சென்டர் போய் படிப்பாங்க. அது மாதிரி கோச்சிங் சென்டர் போய் படிக்கிறது, அது மாதிரி பண்ணலாம். இந்த நேரத்தில் புது மொழிகளை கற்றுக்கிட்டிங்கனாலே இந்த கிரகம் உங்களுக்கு யோகத்தை கொடுத்துருங்க. ராகுவும் சனியும் இந்த நேரத்தில் தான் நிறைய பேருக்கு IELTS டோஃபில் படிக்க வச்சுருக்கேன். ஒரு இது மாதிரி புது மொழி படித்தா நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு ஒரு 65 வயது இருக்கும். அவர் புதுசாக கொண்டு போய் புது லாங்குவேஜ் கற்றுக்கிறேன்னு ஃப்ரெஞ்சு கிளாஸ் சேர்ந்துருக்கார். ஃப்ரெஞ்சு படிக்கிறேன்னு யூடியூப்பில் பார்த்துட்ருக்கார். கிளாஸ் சேர போகிறேன்னாரு. அப்போ எப்படி அந்த கிரகங்கள் வேலை செய்ய வைக்கிது பாருங்கள். ஏன்னா அவங்க பையன் ஃப்ரான்ஸில் இருக்காராம்மா. அப்போ அதை சொல்கிறேன், அந்த மாதிரி புது மொழிகள் கற்றுக்கணும். ஏதோ ஒரு புது மொழியை சும்மா படிக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த கிரகங்கள் இருக்கும்.
அப்போ ஒரு குளிர் பிரதேசத்துக்கு பரிகாரமே ஒரு குளிர் பிரதேசம் இருக்கிற ஊருக்கு செலவானாலும் பரவாயில்லன்னு போயிட்டு வந்துடணும். இதுதான் வாழ்வியல் ரீதியான பரிகாரங்கள். இப்போ பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கும். அதுக்குண்டான காலகட்டமாக இருக்குது. அதை மெதுவாக பொறுமையாக பேசி சாதிக்க வேண்டியது இருக்குது. தந்தையிடமிருந்து பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்குது. தாயின் உடல்நிலையில் நல்ல டெவலப் ஆகக்கூடியது. குழந்தைகளால் சந்தோஷப்பட போகிறீங்க. குழந்தைகள் கொஞ்சம் அவங்க நல்லா டெவலப் ஆக போகிறாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதன் மூலம் உங்களுக்கு டெவலப் ஆகுது. குழந்தைகள் வேலை நிறைய நாள் வேலை இல்லைன்னு சொல்லுவாங்க, வேலை கிடைக்க போயிருக்கு. சரி, திருமணத்தை பற்றி பேசுவோம். திருமணம் ஆகாதவர்கள் திருமண யோகம் உண்டு. சனி ஒரு இடத்த பார்க்குதுன்னு வச்சுக்கோங்களேன், தாமதப்படுத்த வர தவிர தடை இல்லைங்க. சனி எல்லாருமே தப்பாக நினைப்பாங்க. சனிங்கிறது நீதிமான். சனி நிறைய பேர் 7.5 சனியில் கல்யாணமானவங்க எத்தனை பேர்? குரு பார்வை இல்லாமல் இருங்க, சனி பார்வை வந்து திருமணம் நடத்தியிருக்கு. அப்போ கர்மப்படி நீ கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர்த்துக்கு அது ஆனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். வயதோ ஏஜோ கலரோ கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் மட்டும் கொடுத்துரும். ஆக மொத்தம் ஒருவருக்கு கல்யாணம் ஆகணும்னு விதி இருந்தால், அவர் கல்யாணமே வேண்டான்னு தள்ளி போட்டுகிட்டே வந்தால் அவங்களுக்கு திருமணத்தை கண்டிப்பாக கொடுத்துரும். அப்போ திருமணத்துக்குண்டான காலகட்டம் உண்டு. திருமணம் சம்மந்தப்பட்டதில் ஒன்று குறிப்பாக வர அக்டோபர் டு டிசம்பருக்குள்ளே குரு பார்வை வரும். அதிசாரம் குருவாக வந்து குரு பார்க்கறனால வேகப்படுத்த வேண்டிய காலகட்டமாக இருக்குது. அதை வேகப்படுத்திக்க. முதல்ல உங்களுக்கு இந்த ஜாதகத்துக்கு இந்த மீனராசிக்கு ஒரே ஒரு அட்வைஸ், கடனை அடைச்சி வெளியே வரதாங்க ஃபஸ்ட்டு. இந்த சீட்டு போட்டு பண்ணுறேன் அது போட்டு பண்ணுறேன்னு வரும். ஃபஸ்ட்டு கடன் அடைச்சி வெளியே வர்றது, அதிலே மீண்டு வந்துடுவீங்க. சிறு சேமிப்பு தான் உங்களுக்கு கை கொடுக்கும். விரைய செலவுகளே குறைக்க வேண்டிய காலகட்டங்கள். ஒரே ஒரு டூர் மட்டும் போக வேண்டிய, அதை மட்டும் போயிட்டு மற்றதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. 12 இருக்கிற ராகு 6 கேது எண்ணத்தை கொடுக்க போகிறார். தாய் தந்தையரின் உடல்நலம் என்னென்னு அதை பார்ப்போம். அதற்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இதை பார்த்துட்டு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பொதுவாக தாய் தந்தையரில் குறிப்பாக தாயின் உடல்நிலையை கொஞ்சம் கவனிக்க வேண்டியது. இப்போ தான் கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்டது, மன அழுத்தம் சம்மந்தப்பட்டது, தாயின் உடல்நிலை கவனிக்கணும். தந்தைக்கு சின்ன சின்ன பாதிப்பு தான். உங்களுக்கே பார்த்திங்கன்னா உங்களோட ஹெல்த்துக்கு பொதுவாக அந்த அஜீரணம் சம்மந்தப்பட்டது, சாப்பிட்டது செட் ஆகலை, உணவு பழக்க வழக்கம் ஒரு மாதிரி இருக்குது, நைட் நேரம் சாப்பிட்டா கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆகுது, ஒரு அசிடிட்டி வருது, நெஞ்சு எரிச்சலாக இருக்குது, இது தாங்க வந்து நிற்கும். இப்போ இந்த மேஜரான மற்ற வியாதிகள் பெருசாக வர்றதெல்லாம் பார்த்திங்கன்னா லக்னம் தசாபுத்தி ரீதியாக வரும். இந்த டெம்பரவரியாக வந்து க்யூர் ஆகிறது தான் கோச்சாரம் கொடுக்கும். அப்போ அஜீரணம் கொடுக்கறது, கேஸ்ட்ரிக் வர்றது, இதெல்லாம் பாருங்கள். பொதுவாக எடுத்தோடனே உங்களுக்கு ஒரே ஒரு அட்வைஸ், எடுத்தோடனே இங்கிலீஷ் மெடிசன் போகணும் அவசியம் இல்லை. சனியோ ராகுவோ சம்மந்தப்படும் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் அர்த்தம். கேது வந்தால் சித்தா ஆயுர்வேதமாக இருக்கலாம், இல்லை ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்லாம் க்யூர் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ இதெல்லாம் மருந்து மாத்திரைலாம் கொஞ்சம் பார்க்கணும் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு. ரைட். இப்போ இந்த சனி மற்றும் சந்திரன் இதில் என்ன பண்ணால் கரெக்டாக பரிகாரம் தெரியுங்களா? சினிமா சம்மந்தப்பட்ட துறையினருக்கு யோகம், ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, ட்ராவல்ஸு, அக்ரிகல்ச்சர், இவங்களுக்குலாம் யோகம் இருக்குது. அப்போ வேறு தொழிலில் இருக்கீங்களா? சும்மா ஒரு விவசாயம், ஒரு 2 செடியை நட்டு இது பண்ணுங்க. இந்த ட்ராவல்ஸ் சம்மந்தப்படல் நீங்கள் ஒரு ஆக்டிங் டிரைவர் மாதிரி சும்மா ஓட்டிட்டு வாங்க. இப்போ சனி சந்திரன் வந்தாலே உணவு தானங்க, குறிப்பாக தண்ணி தானம், ஆனால் ஆர்ஃபனேஜ் சம்மந்தப்பட்டதை கொடுக்கலாம், காகத்துக்கு உணவு வைக்கலாம், காவல் தெய்வத்துக்கு இந்த பொங்கல் வச்சு கும்பிட்ற காலகட்டம். நிறைய பேர்த்துக்கு இந்த சனிக்கான பரிகாரம் கொடுக்குறதே காவல் தெய்வத்துக்கு பொங்கல் வைத்து வழிபாடு செய்யுங்க, மிகுந்த யோகத்தை கொடுத்து வளர்ச்சியை கொடுத்துறது. அப்போ இந்த மாதிரி பரிகாரங்கள் பண்ணிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். இப்போ ராசி எண்களாக பொதுவாக உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்க 2ஆம் நம்பர் 9, 3 இந்த எண்கள் ரொம்ப வளர்ச்சியை கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும். ஆக மொத்தம் அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.